கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து யூடிஐ, பிஎஸ்சி ரிலேட்டடாக வந்து வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதில் அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தீங்க. யூடிஐ, பிஎஸ்சி ஐடி வந்து எனக்கு வேணும் அப்படின்லாம் மெசேஜ் போட்டிருந்தீங்க. பட் ஒரு 3 இயர்ஸாக வந்து யூடிஐயில் வந்து நியூ பிஎஸ்சி ஐடி கிரியேஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேர்த்துக்கு என்னால் வந்து யூடிஐ, பிஎஸ்சி ஏஜென்ட் ஐடி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூடிஐ சைடில் வந்து நியூ பிஎஸ்சி ஏஜென்சி ஐடி கிரியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து டேரெக்டாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஐடி வேணுங்கிறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி உங்களுக்கான ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட் நேம் வந்து mahathipan.in.net. ஸோ வெப்சைட் லிங்க், ரிஜிஸ்டர் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்களே டேரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் mahathipan.in.net இந்த வெப்சைட் வந்து ஒரு ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கீழேயும் இருக்கும், உங்களுக்கு டாப்பில் க்ரியேட் அக்கௌண்ட்டும் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பேசிக்காக உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், ஒரு 6 பின் டைப் பண்ண சொல்லும். ஸோ 6 நம்பர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் எஸ்எம்எஸ்லேயும் உங்கள் ஓடிபி வரும். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா mahathipan.in.net இந்த வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு உங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் லாகின் ஹியர்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர் ஐடியோ உங்களுடைய மொபைல் நம்பரோ போட்டுட்டு கீழே நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களோ அது 6 டிஜிட் நம்பர். ஸோ அதையும் வந்து டைப் பண்ணிவிட்டு செக்யூர் லாகின் கொடுத்தீங்கன்னா போர்ட்டல் லாகின் ஆகிடும். ஸோ இல்லைன்னா லாகின் வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ அதை போட்டுட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு உடனே வந்து லாகின் ஆகிடும். ஸோ இப்போ லாகின் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பே பண்ண தேவை இருக்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து டேஷ்போர்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வீசஸ் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு யூடி நியூ பிஎஸ்சி ஏஜென்ட் ஆன்போர்ட்னு இருக்கும். கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு யூடி பிஎஸ்சி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். கூப்பன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதிலே பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு ஆதார் மூலமாக பேன் நம்பர் கண்டுபிடிக்கிறது, ஆதார் டீட்டெயில்ஸு, பிஎஸ்சி லாகின் யூஆர்எல், கிராப் டூலு, பேன் டேட்டா செக் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே வெப்சைட்லேயே வந்துடும். ஸோ இது மூலமாக நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூடிஐயோடைய நியூ பிஎஸ்சி ஏஜென்ட் ஆன்போர்ட் இதை கிளிக் பண்ணி வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக கூப்பன் பர்ச்சேஸ்க்குலாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து ஐடி க்ரியேட் பண்ணுறது பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஓகேவா? ஸோ நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸும் சரி, யூடிஐ பிஎஸ்சி ஆன்போர்ட் எதை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். இந்த மொபைல் நம்பருங்கிறது வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து யூனிக் ஐடி வந்து மேலேயே வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் யூனிக் ஐடி வந்து செப்பரேட்டாக போட தேவையில்லை. ஸோ இந்த மொபைல் நம்பர் மட்டும் போட்டிங்கனாலே போதும், யூனிக் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், ஷாப் நேம், உங்கள் லொக்கேஷன், எந்த ஸ்டேட்டுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க, பின்கோடு, ஆதார் நம்பர், பேன் நம்பர். ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு பே 299 அண்ட் கிரியேட் பிஎஸ்சி ஐடின்றது போதும், இதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு ரூ. 299 வந்து பே பண்ண சொல்லி ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ இந்த ரூ. 299 நீங்கள் எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த போர்ட்டல் லாகின் பண்ணோடனே மேலே ஆட் மணின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் மணி டு வாலெட்டுன்னு இருக்கா. ஸோ இதில் வந்து நீங்கள் வாலெட் வந்து டாப் அப் பண்ணணும். ஸோ உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோனா, இப்போ நீங்கள் ரூ. 299 பே பண்ணுறீங்கன்னா ரூ. 300 இதில் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 300 டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு ஷோ ஆகும். அதில் நீங்கள் உங்களுடைய பேடிஎம், ஃபோன்பே எது மூலமாகவும் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே யூடிஆர் நம்பர் போட சொல்லி ஒரு பாக்ஸ் வரும். அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய யூடிஆர் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஷோ ஆகுதா. ஸோ இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் இதில் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக மறுபடியும் நீங்கள் வந்து இந்த கூப்பன் பர்ச்சேஸ்க்கே போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லி காட்டும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலெட்லேருந்து அது டெபிட் ஆகிடும். உங்களுக்கு ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கூப்பன் பர்ச்சேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு கூப்பன் பர்ச்சேஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய இகேஒய்சி வீல் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். பிஎஸ்சி வாலெட் ஆர் கூப்பன் அதுவும் ஆட்டோமேட்டிக் ஷோ ஆயிடும். கூப்பன் வந்து உங்களுக்கு எத்தனை கூப்பன் வேணுங்கிறத வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணணும். ஸோ இந்த கூப்பனுக்கான அமௌண்ட்டும் நீங்கள் வேலெட்டில் வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு கூப்பன் வந்து ரூ. 102, அதாவது ஒரு பேன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ரூ. 102 நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும்.
உங்களுக்கு வந்து யூடிஐ பிஎஸ்சி அந்த ஐடியில் வந்து ரூ. 107 கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கூப்பன்னா ரூ. 102, 2 கூப்பன்னா எவ்வளோ, 3 கூப்பன் எவ்வளோ நீங்களே வந்து கணக்கு போட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து வாலெட்டில் ஆட் பண்ணிவிட்டு கூப்பன் குவான்டிட்டி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் நோ கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு கூப்பன் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுடைய யூடிஐ பிஎஸ்சி அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். அது மூலமாக நீங்கள் வந்து பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூடிஐ பிஎஸ்சி லாகின் ஐடி டிஃபால்ட் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்போ அதேமாரி நீங்கள் வந்து பிஎஸ்சி ஐடி கிரியேட் பண்ணும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு கேட்கும். அந்த கோடு இருந்தாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த கோடும் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டல்லையும் வந்து ஷோ ஆகிடும். நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இதிலே வந்து யூடிஐ பிஎஸ்சி லாகின்க்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். ஓப்பன் யூடிஐ போர்ட்டல் போய் இதை கிளிக் பண்ணிங்க, அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த யூடிஐ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பேன் கார்டு பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அதை அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பேன் பிடிஎஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதையே ரெண்டுலேயுமே அப்லோட் பண்ணிவிட்டு டேட் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணுற வரைக்கும் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிவிசி கேட்கும்போது நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் வந்து யூடிஐ பிஎஸ்சி ஏஜென்ட் வந்து நீங்கள் ஆன்போர்டு ஆகணும். ஸோ ஆன்போர்டு இதில் பண்ணிக்கலாம். சேமாஸ் அதேமாதிரி கூப்பன் இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து அந்த யூடிஐ பிஎஸ்சி லாகின் இருக்குல்ல, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே இதிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். பேசிக்காக இதிலே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி ஆன்போர்ட் ஆகிட்டிங்கன்னா அகெயின் வந்து ஆக முடியாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகிடும், யூ ஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பிஎஸ்சின்னு சொல்லி. ஸோ டேரெக்டாக கூப்பன் பர்ச்சேஸ்க்கு போயிடும். ஸோ ஒரு டைம் இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு பிஎஸ்சி ஐடி உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி எப்பயும் போல் வந்து பேன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 299 பே பண்ணி இந்த ஐடி வாங்கினீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைமுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வேணுங்கிறவங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுற மெத்தட் எல்லாமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கான டேட்டா பேஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் வந்து ஷோ ஆகும். இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா சேம் சப்போர்ட் நம்பருக்கே மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஜஸ்ட் 299 நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடிஐ பிஎஸ்சி பேன் ஏஜென்ட் ஐடி கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் புது கார்டு, மைனர் கார்டு, கரெக்ஷன், மகளிர் சுய உதவிக்குழு, பார்ட்னர்ஷிப்க்கு, அது போக ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பேன் கார்டும் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஐடி வந்து மோஸ்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் ஐடி வேணுமோ குயிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. நீங்கள் டேரெக்டாகவே ரெஜிஸ்டர் பண்ணி வாலெட் அமௌண்ட் டாப் அப் பண்ணி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.